மாடவண்ணாரும் மாடிப்பிள்ளையுமாக ஆமா மன்னவனும் தேவியுமாகவே வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுக்கு ஒத்தைக்கு ஒரு மகன், தாய்க்கு தலைமகன். மகன் தவமிருந்து பிறந்த பிள்ளை. ஆமா ரஜகர் குலத்துக்கே முத்துப்போல் கிடைத்தவன் ரஜகமுத்து. ஆமையா அப்பேற்பட்ட ரஜகமுத்தானவனை வளர்த்து வாலிபமாக்கி அவனுக்கு வயசு என்னாச்சு? 21 வயது. அப்பா கிருகிருன்னு கீரை தண்டா வளர்ந்துட்டான். அவன் 21 வயசுல கிருகிருன்னு சுத்துதான். ஆளிலே அழகன் ஏன் தலை சுத்துதா? இல்ல அவன் வயசு கோளாறு. ஆளிலே அழகே அழகிலே மன்மத அது ரஜகமுத்தானவனை சீரும் சிறப்போடு வளர்த்து வரும் பொழுது ஆமையா ஒரு நாள் அப்பாக்கம் மாடிப்பிள்ளை மாடவண்ணாரை அழைத்தா மன்னாதி மன்னா மன்னவா நாமல் மகள் ரஜகமுத்துக்கு வயது 21 ஆச்சு. ஆமா 21னா இங்கிலீஷ்ல என்ன சொல்லுவிய? 21 ஆமா இது என்ன 21? 21 ஆமா இதுதான் இங்கிலீஷ் ஆகும். ஆமா ஓ 21. அப்படி 21 வயது இளவட்ட பிராயம். அந்த வேளையிலே மாடி பிள்ளையானவா ஆமம்மா மாடவண்ணாரிடம் மாடவண்ணாரமதியில ராஜமன்னா நம்ம மகரஜனுக்கு 21 வயதாச்சு. இளவட்ட பிராயம். இந்த நல்ல வயதில நம்ம மகரஜனுக்கு கல்யாணம் முடிக்கணும், கண்குளிர பார்க்கணும், திருமணமும் முடிக்கணும், திருமணமும் நாம திருப்பூட்டி பார்க்கணும். ஐயா திருப்பூட்டி பார்க்கணுமே. அந்த மாடி பிள்ளை சொன்ன போதே மாடவன் அறியது சொல்வாரே மாடி பிள்ளை நம்ம மகர் ரஜகனுக்கு கல்யாணம் முடிக்கணுமானா பெண்ணும் பார்க்கணுமே. எங்க போய் பார்க்கலாம்? அப்ப மாடி பிள்ளை யோசனை சொன்னா மன்னா நாமளுக்கும் ஒரு பிள்ளை அடுத்தவளை கொண்டு வந்தோம்னு வைங்க ஆசாபாசம் இருக்காது. அப்ப என்ன செய்யணும்? என்ன செய்யலாம்? இல்லப்பா என்ன அடுத்தவளை கொண்டு வந்தா என்ன செய்யும்? ஆசபாசம் இருக்காது. அப்ப என்ன செய்யணும்? வீட்டுக்குள்ளே பொண்ணு எடுத்துருவோமா? அத்தை மகளை கட்டணும். அதத்தான் நானும் சொன்னேன். ஆமா உங்க அப்பாவுக்கு அக்கா தங்கச்சி மகளை. ஆமா ஆமா வேற என்னமோ நினைச்சு சிரிக்கான். அப்படி இல்ல, அவ அப்பாவுக்கு அக்கா தங்கச்சி பிள்ளைகள் இருக்கு இல்லையா? ஆமா தன்னுடைய அண்ணன் தம்பி பிள்ளை வந்தா 4 நாளைக்கு மண்டை அடிச்சு கீழப்படுத்தோம்னு வைங்க என்ன செய்வா? தலைய தூக்கி விட்டுருவா. தலைய தூக்கி தண்ணியும் கொடுப்பாளாம். ஆமா இப்ப தலைய தூக்கி கிழக்க விட்டுருவா. உரல்ல இடிச்சு ஊதிடுவா. ஆமா இப்போ போதும் இருந்த பாடு அப்படின்னு இந்த அத்தை என்னமா இருந்தா என்ன போனா என்ன. ஆமா ஆனா அக்காலம் அப்படி அல்ல. ஒரு வீட்டுக்கு ஒரு மருமகள்னு வந்தானா அந்த வீட்டின் குத்து விளக்கே அந்த மருமக தானா. ஆமா அதுக்குத்தான் குடும்ப தலைவின்னு அந்த காலம் பேர் வச்சாங்க. அதான் எங்க வீட்டு குத்து விளக்கு அப்படின்னு பாட்டெல்லாம் எடுத்திருக்காங்கக்கா. நீ அழகா பின்னணி பாட்டுக்கு போகலாமாப்பா? நல்லா இருக்கு பாட்டு. அப்படி மருமகளாகிய மகிழம்பு எங்க அண்ணன் மக இருக்கிறாளே என் மகனுக்கு ஏத்த பெண்ணு. என் அண்ணன் மக மகிழம்பு பெண்ணானவா. பெண்ணுக்கான பெண்ணு அழகி பெண்ணி பேடை கொண்ட மயில் அழகி கண்ணுக்கு கண்ணழகி காதமுக்கு மடிவழகி மூக்கழகா மொழியழகா முகத்தனுட திருவழகா அவச்சக்க சிகப்பழகி செந்தூர பொட்டழகி வங்கி நல்ல
பொட்டழகி அவ அழகிலே நிறைந்தவளா அமசத்திலே உயர்ந்தவளா 16 வயதிலே மகிழம்பு பெண்ணவளோ பக்குவதி பெண்ணாகி பூத்திருந்த நிறைந்திருந்தா புஷ்பவதி பெண்ணுமானா அள்ளி மலர் பூத்தரை போல் அருமமக பூத்திருந்தா பிச்சி மலர் பூத்தரை போல் பூத்திருந்தா மாங்கரும்பு பூத்தரை போல் பூத்திருந்தா சேங்கரும்பு பூத்தரை சேயிலையால் பூத்திருந்தா முல்லை மலர் பூத்தரை போலால் பூத்திருந்தா அப்பேற்பட்ட மகிழம் பூவா அழகில நிறைந்தவாளோ அம்சத்தில உயர்ந்தவளா திருமணமோ முடிக்கணுமே திருப்பூட்டி பார்க்கணுமே கல்யாணம் முடிக்கணுமே கண்குளிர பார்க்கணுமே மகளம்பு பெண்ண வேலையோ பிண்டேக்க வேணும் என்று மாடி பிள்ளை சொன்ன போது பார்த்தார் மாடவண்ணார் அம்மா மாடி பிள்ளை உன் அண்ணன் மகளையே கல்யாணம் பண்ணி வைக்கலாம் ஆனா அதுக்கு நாள் பார்க்கணும் தினம் குறிக்கணும் முறை போனா ஒன்றும் பார்க்க வேண்டாமே மனப்பொருத்தம் இருந்தா திருமண பொருத்தம் நல்லா இருக்கும் ஆகையினால வண்ணார்குல வழக்கத்தின்படி உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் எல்லாம் ஒன்று கூடி மகிழம்பூவாளை பெண் கேட்டு பரிசம் போட்டு கல்யாண தேதிகளையும் குறித்து ரிஜகமுத்துக்கு திருப்பூட்டினார்கள். கல்யாணம் ஆச்சுன்னா என்ன செய்யணும்? கல்யாணம் ஆச்சுன்னா டூர் கூட்டு போகணும், குத்தாலம் கூட்டு போகணும். குத்தாலத்துல தண்ணியே இல்லையே. அப்படியா? நாங்க போற ஏகத்துக்கு வந்தோம். நாங்க முந்தாண்டு தானப்பா போனோம். அப்படியா? தண்ணியே இல்ல. நீங்க குளிக்கிற இடத்துல தான் தண்ணி விழுது, நாங்க குளிக்கிற இடத்துல தண்ணியே இல்ல. எங்கேயோ ஒரு பக்கம் விழுதுல்ல. எங்க? குத்தாலத்துல. மானாங்கனி அப்படி எங்கேயாவது ஒரு பக்கம் விட முடியுமோ? கல்யாணம் ஆனா ஒரு மாச காலம் வரைக்கும் புது மாப்பிள்ளை புது பொண்ணுக்கு விருந்து சாப்பாடு. ஆமா ஆமா. நம்ம சொந்த பந்தமெல்லாம் குடிக்கிட்டு போய் ஆட்டுக்கறி, கோழிக்கறி, கருவாடு, மீன், முட்டை, சாம்பார், அவியல், பொரியல் வச்சு கொடுக்காங்க இல்லையா? ஆமா. இதே மாதிரி ரிஜகமுத்துக்கும் மகிழம்பூவுக்கும் ஒரு மாசமா விருந்து சாப்பாடு. அப்பா ஒரு மாசம் விருந்து சாப்பாடுனா ஆட்டுக்கறி சோறு இல்லாம விருந்து வைக்க மாட்டாங்க. ஆமா. நம்மனா அப்படி இல்ல. என்ன? வந்தனைக்கு வாழல, மறுநாள் கூவல, மூணாம் பக்கம் போவலன்றுவோம். விருந்தும் மருந்தும் 3 நாள். ஆமா. மாமியா வீட்டுக்கு ஓயாம போகக்கூடாது. ஒண்ணு மாமியா வீட்டோட மாப்பிள்ளையா போயிடணும், இல்லன்னா தாய் தகப்பங்க வீட்டுல இருக்கணும். இது ரெண்டும் இல்லாம அங்க 10 நாளைக்கு இங்க 10 நாளைக்கு இருந்தோம்னு வைங்க, அப்பந்தான் சொல்லுவா பெத்தவா பே உள்ள போனா போதுங்க. தாமுகம் தனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் வருவானா தாய் வீட தேடி. அப்படின்னா என்ன சொல்லு? தன்முகம் தனக்கு தெரிஞ்சதுக்கு அப்புறம் தாய் வீட்டுக்கு வருவானா என்ன அர்த்தம்? தெரியாதுல்ல. நீ கல்யாணம் முடிச்ச பிறகுதான் தெரியும். அப்படியா? மாமியா வீட்டுக்கு போனாருன்னு வைங்க மருமக பிள்ளை, மாமியா மாறு இருங்க மருமோன்னு சொல்லத்தான் செய்வாங்க. ஆனா நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? அத்தை உங்க பிள்ளை 2 நாளைக்கு இருக்கட்டும், ஊர்ல ஒரு வேலையா இருக்கு, போயிட்டு உடனே வந்துருதேன் அப்படின்னு வந்துடணும். மாமியா ஓசுக்கு பொங்கி போடுதானே உட்கார்ந்துட்டோம்னு வைங்க, அங்க என்ன தெரியும்? முத நாள் சாம்பார், அவியல், பொரியல், அப்பளத்தோட சாப்பாடு, மறுநாள் புளி குழம்பு, 3ஆம் பக்கம் ரசம், 4வது நாள் புளி ரசம், 5வது நாள் பழைய சோறு கும்பாவில 5-6 சோறையும் அள்ளி போட்டு ஒரு கும்பா நிறைய தெளிய தண்ணி ஊத்தி வச்சிருப்பா. கும்பா முன்னால உட்கார்ந்து இருப்பாரு இல்லையா, இவர் முகம் அதுல தெரியுமா?
அதுக்குத்தான் சொல்லிருக்காங்க தாமுகம் தனக்கு தெரிஞ்சா வந்துருவாங்க. ஆமா தெரிஞ்சுக்கோ, கல்யாணம் முடிச்சா இப்படிதான் இருக்கணும். நான் போகவே மாட்டோம்ல. போக மாட்டியா? அவன் உள்ளூர்ல எல்லாம் பொண்ணு எடுக்க போறான். அவன் போனா என்ன போவாட்ட என்ன வெட்டி நின்று பாத்துக்கலாம். அப்ப அதே மாதிரி என்ன இந்த ரஜகமுத்துக்கும் மகிழம்பூவுக்கும் 1 மாச காலமா விருந்து சாப்பாடு ரொம்ப சிறப்பா நடந்துகிட்டு இருக்கு. இப்படியே சிலது காலம் இருந்த போது மாடி பிள்ளை மனசுலே என்னதா என்ன நினைக்கா, நம்மளுக்கு ஒத்தைக்கு ஒரு மகன், ஒரே மகன். செக்களவே பொண்ணு இருந்தாலும் செதுக்கி உண்ண காணாது. அரையளவே பொண்ணு இருந்தாலும் அள்ளி உண்ண காணாது. எத்தனை பொண்ணு இருந்துட்டாலும் இருந்து உண்ண காணாதான். ஒரு மனிதனுக்கு எவ்வளவுதான் செல்வாக்கு இருந்தாலும் தன் தொழில் தலையளவு பஞ்சம் இருக்காங்க. தன் தொழில் இல்லைன்னா தலையளவு பஞ்சம் வந்துடும். அதனால செய்யும் தொழிலை தெய்வமாகவே எண்ண வேண்டும். ஆனா ரிஜகமுத்து தன்னுடைய சொந்த வேலை என்னன்னா அவனுக்கு தெரியாது. அப்பந்தான் மாடி பிள்ளை என்னன்னா நம்மளோடு ஒன்னா இருந்தா ஒரு நாள் வேலைக்கு போக மாட்டான். அதனால மகனையும் மருமகளையும் தனி குடித்தனம் போக சொல்லணும். என்று மாடி பிள்ளை மகளம்பு அழைத்தா மகளே மருமகளே மருமகனே மகளே மருமகளே மருமகனே எல்லார்த்தங்கள் மகளே மகனே மகன் ரஜகமுத்தே ரஜகமுத்தே கணவனும் மனைவியுமா மனைவியுமா தனி குடித்தனமும் செல்ல வேணும் செல்ல வேண்டும். மாடி பிள்ளை சொன்ன போதே மருமக மகிழம்பூவா மாடி பிள்ளை இடமதில கேட்டிடும் உங்க மகன் உங்களுக்கு அடிக்கவோ மிதிக்கவோ பேசவோ உரிமை இருக்கு. ஆனா என்னைய நீங்க தனி குடித்தனம் போக சொல்லாதங்க அப்படின்னு மகிழம்பு ஏங்கி ஏங்கி அழுது கொண்டு இருக்கிறா. இப்ப உள்ள மருமக தனி குடித்தனம் போக மாட்டோம்னு சொல்லி அழுவாளா? ஒத்த கால் அனுப்பா ஒத்த கால் அனுப்பா. பொண்ணும் பார்த்த உடனே ஒரு செல்போன் ஒண்ணு வாங்கி கொடுத்துருந்தாங்க. இந்த செல்போன்ல பாருங்க, இங்க பாருங்க, என்ன வாங்க அப்பாவா உங்க அம்மா தானே உட்காந்துருக்கா? இப்ப உள்ளவ என்ன சொல்லுவா? நான் உங்களுக்கு கழுத்தை நீட்டணுமே, ஆனா நான் கல்யாணமாகி 1 வாரம் தான் உங்க வீட்டுல ஒன்னா இருப்பேன். அதுக்கப்புறம் நான் தனி கொடுத்து நான் வந்துருவேன். சம்மதம்னா கல்யாணம், இல்லன்னா உங்க செல்போனை வாங்கிட்டு போயிருங்க. பேருங்க 2 வார்த்தையில முடியுது பாத்துக்கோங்க. அதே மாதிரி மகிழம்பு பெண்ணானவா தனி குடித்தனம் போக மாட்டேன் அத்தேன்னு அழுது புலம்பினா. பார்த்தா மாடி பிள்ளை அம்மா உங்களை வேற போக சொல்லணும்னு நினைச்சா போக சொல்லுதேன். ஒன்னா இருந்தவன் வீட்டுக்கார ஒரு நாள் வேலைக்கு போக மாட்டான். நீ அடுத்த தெருவுக்கா போற? இல்ல நம்ம சொந்த வீட்டுல ஒரு வீட்டுல நீ வேற இருந்துக்கோ. அப்ப மகிழம்பு விடத்துல மாடி பிள்ளை சொல்ல, அத்தை என்னையா எங்களை வேற போக சொன்னா நாங்க எங்க போய் வேலை பார்த்து பிழைப்பது? அந்த கவலை உங்களுக்கு வேண்டாம். உங்க அப்பா விட்டு தெருவாகிய வெள்ளாளர் வீதி தெருவில் 1000 வீடு இருக்கு. இந்த வெள்ளாளர் வீதி தெருவெல்லாம் நீ வெளுத்துக்கோ, நீ குடி பார்த்துக்கோ என்று ஒரு 1000 வீடையும் ஒதுக்கி கொடுத்தாளா. அப்படி இருக்க மகிழம்பு தன் கணவனை அழைத்தா, உங்க அம்மா நம்மளை தனி கொடுத்து போக சொல்லிட்டாங்க. இன்னையில இருந்து நம்ம 2 பேரும் வேற போகணும். நாளையில இருந்து நீங்க வேலைக்கு போகணும். ரஜகமுத்துக்கு தனி குடித்தனம் போகணும்னா கூட மனசு கஷ்டம் இல்லை. என்ன வேலைக்கு போகணுமே. வேலைக்குலாம் போகணும்.
ஐயா என்ன ஆம்பளை பிள்ளைகளும் வரக்கூடிய மருமகளும் மகனும் வேற போகணும்னு கல்யாணம் முடிஞ்ச புதுசுல ஆசைப்படுவாங்க. அது உலக ஏற்கதான். வேற போனதுக்கு அப்புறம் தான் தெரியும் ஏண்டா வேற வந்தோம். ஆமா உழைச்ச அம்மா அப்பா கையில கொடுத்துட்டு நம்ம வாட்டில ராசாவா அலையலாமே பொறுப்பெல்லாம் பாத்துக்கிடுவாங்க. ஆஸ்பத்திரிக்கு போய் முடியல. அப்ப அம்மா என்ன செய்வா இனி ஏத்துக்கிட மாட்டா. அன்னைக்கு யாரு சொல்ல கேட்ட பட்டாத்தானே தெரியும். அன்னைக்கு போனலாம். அப்ப அதே மாதிரி இளமறி கொலை அறியாது என்பார்கள். ஆமா அதனாலதான் மகிழம்பூவா அத்தை நான் போமாட்டேன். விஜகமுத்துக்கும் மனசுல ஒரு வருத்தம், நம்ம அம்மா தனி கொடுத்தனும் போக சொல்லிட்டாளே. ஆமா என்று கணவன் மனைவி இருவேர்களுமாக தனி குடித்தனம் வருகின்ற பொழுது அன்றைய தினம் மதியில மன்னார்குல மக்கள் எல்லாம் அவரவர்கள் மனைவியர்கள் அவசரம் அழைத்து கொண்டு அதிகால பொழுதிலே செலவு செய்ய வேணும் என்று எல்லாம் வாரார்களே. காலையில 3 மணிக்கு விஜயகுல மக்கள் எல்லாம் செலவு செய்வதற்கு அவங்க மனைவியோட புறப்பட்டு வந்து கொண்டிருக்கிறார்கள். 3 மணிக்கு ஏன் வராங்கன்னா என்னத்துக்கு வெயில் வரங்குள்ள 5-6 துணிமணிகளை முக்கிய அடிச்சிடலாம். வெயில் வந்தா கொஞ்சம் கஷ்டம் தானே, சுல்லுன்னு பிடிக்கும். இதை பார்த்தான் ரஜகமுத்து. ஆமா நம்ம சொந்த பந்தம் எல்லாம் விளக்க போறாங்க. நம்ம மட்டும் வீட்டுல இருந்தா உழைச்சு சாப்பிடாதவம்னு சொல்லுவாங்க இல்லையா? ஆமா நம்மளும் தான் போய் பாப்போமே, பார்த்துட்டு வருவோமே. ஏ மகிழம்பூவா என்ன அடியே என் சொக்காரங்கள் எல்லாம் செலவு செய்ய போறாங்க அம்மா. ஆமாம்மா நானும் போகணும் அம்மா. ஆமோ கட்டுச்சோர கட்டடியோ கட்டடியோ கண்மணிய மகிழம்பூவா அடியே கட்டடியோ அவடி ரஜகமுத்து சொன்ன போதே பாட்டுட்டாளே மகிழம்பூவா. ஐயா என்ன நீங்க செலவு செய்ய முத வேலைக்கு போறீங்களே இன்னைக்கு என்ன கிழமை? இன்னைக்கு வந்ததுல வெள்ளிக்கிழமை. என்ன வந்ததுல வெள்ளிக்கிழமை? இந்த மாச தலை வெள்ளிக்கா சுக்கிரவார வெள்ளிக்கிழமை. சுக்கிரவாரம்னா சொன்னாலே வெள்ளிக்கிழமை தானே? ஆமா சுக்கிர பகவானுக்கு உகர்ந்த நாள். அதனால இன்னைக்கு சுக்கிரவார வெள்ளிக்கிழமை விரதம். வெள்ளாளர் வீட்டுல ஆமா விரதம் இருப்பாங்க. நீங்க கல்யாணமான புது மாப்பிள்ளை, நம்ம வீட்டுல பழைய சோறு தான் இருக்கு. நீங்க பகல் 30 நாளிகையும் தண்ணிக்குள்ளேயே நிக்கணும். நீங்க போங்க. நான் கரெக்டா 12 மணிக்கு வெளுத்த வெள்ளையை கொடுத்து விட்டு வெள்ளாளர் வீட்டுல போய் நான் விரத சாதம் வாங்கி கரெக்டா நான் துறைக்கு வந்துருவேன். ஆமா ரஜகமுத்து மனைவி சொல்ல கேட்டு செலவு செய்ய புறப்பட்டார். அவன் பார்த்தா மகிழம்பூவா என்ன வெள்ளாளர் வீதி வீட்டு பக்கம் தானே நம்ம அப்பா வீடு இருக்கு. பாலும் பரட்டையும் ஒரு மாதிரி போனா என்ன கல்யாண பொண்ணு இப்படி வந்திருக்கான்னு கேட்பாங்க இல்லையா? ஆமா கல்யாணமான புதுசுல எல்லா பெண்களும் கொஞ்சம் அலங்காரமா இருப்பது ஏற்கதானே? ஏற்கதான். சில தாய்மார்கள் பிள்ளைய கட்டி கொடுத்தா சொல்லுவாங்க, ஏட்டி என்ன கோயில் கொடைக்கு வார போட்ட நகையை போட்டு வராத. ஆமா கவரிங்கள மாடலா விக்க போட்டு அடேங்கப்பா. ஆமா அதுல ஒரு 5000 ரூபாய்க்கு எடுத்தா விதவிதமா போட்டுக்கலாம். ஆமா கொஞ்சம் சித்தப்பன் பெரிய மக்கா நிறைய அள்ளி போட்டுருக்காளுவ. அவ கண்ணுக்கு முன்னாடி அம்படியும் போட்டுக்கிட்டு வரணும். அந்த அம்மா மாலையும் நெக்லேஸும் கசன்னு வருதுன்னு ஒத்த செய்யனோட வந்தான்னு வச்சுக்கோங்க, பக்கத்துல இருக்கவா சும்மா இருக்க மாட்டா, போய் அம்படி வித்து குடிச்சுட்டான் போல. ஆமா கல்யாணம் ஆகிற 3 மாசத்திலே அம்படிக்கையும் வித்துட்டான் போலுக்க. அதுக்குத்தான் ஒரு குழந்தை குட்டியாவது வரைக்கும் கழுத்துல இருக்க செயினை கலட்டி வைக்கப்படாதுன்னு. அப்படியா? அதனால இந்த மகிழம்பூ யோசித்து பார்த்தா அப்பா வீட்டு வீதி நம்ம மாமியா வீட்லயும் வசதி கம்மியா, ஆமா நம்ம அப்பா வீட்லயும் வசதி கம்மியா, கொஞ்சம் அலங்காரமா போக வேணும் என்று அந்த மகிழம்பூ பெண்ணானவா ஆமம்மா கொட்டிட்டு மையேலேதி உருவங்கள் அமைத்தீட்டி சம்மங்கிரி என்னை வேலை
இசை கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். ஆமையோ மேல இசை கலைஞர்கள் கோவிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். சம்மங்கிரி எண்ணெய் தேய்த்து எண்ணெய் தலைவாரி பூச்சூடி பாரிஜாத மலர் அணிந்து அலங்கார தீபாராதனை நடக்க இருப்பதனால் மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக கோயிலுக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறார்கள். அலங்கார தீபாராதனை நடைபெற இருப்பதனால் ஆமா மேலை இசை கலைஞர்கள் உடனடியாக வருமாறு கேட்டுக்கொள்கின்றார்கள். ஆமையா அவளும் செப்புக்குள்ள அடைத்து வைத்த சேலவர் நபட்டு உடுத்து குழலுக்குள்ள அடைத்து வைத்த கோலவர் நபட்டு உடுத்தி பச்சை நிறத்தாரே பைவிலையும் பட்டு உடுத்தி பவளத்தால் சட்டை போட்டு காஞ்சிபுரம் பட்டு உடுத்தி கனகாம்பரம் சட்டை போட்டு நின்றவர்கள் தான் மயங்க அவன் இளவர்ணம் பொட்டும் போட்டு பார்த்தவர் தான் மயங்க பஞ்சவர்ணம் பொட்டும் போட்டு கண்ணழகி காணாதென்று மகிழப்பு தங்க நகை என்று தங்க நகைகளால் அலங்காரம் செய்தார்கள். ஆமா அப்படி தங்க நகைகளை கொண்டு அலங்கரித்து ஆமோ அத்தனைக்கும் மேலாக என்னதம்மா தலையில் சட குச்சி சட நாகம் சட பிள்ளை ராக்கோடியான் தாளாம்புவான் காதுக்கு கம்மல்களாம் கல்பதித்த சிமிக்கிகளாம் குருட்டு தட்டி செவிட்டு தட்டி கொன்னப்பு தட்டுமிட்டார் கழுத்துக்கு அவள் மாலை பவன் மாலை காசு மாலை கடிகார சங்கிலியா கச்சப்பர மாலைகளாம் அலங்கார தாயத்துடன் கையதிலே அவள் காப்பு தோல் காப்பு தொந்தி காப்பு பட்டன காப்பு மிட்டார் மோட்டார் நலவளையல்லிட்டார் ஐந்து நல்லவர்களுக்கும் ஐவரண மோதிரமா 10 நல்லவர்களுக்கும் அவன் தளித்த மோதிரமா காலில் மிஞ்சி பிஞ்சி மிண்டாங்கிய கட்டுவமா மூடிகளா அவ இழுத்து சங்கிலி மாட்டினான் இஸ்கோலானி பூட்டினான் இத்தால போல கொண்டு சரபொழியாட்ட காப்பு இடுப்பில் ஒட்டியாங்கப்பே இதை யாரு செய்த வேலை மதுரை தட்டார் செய்த வேலை ஐயா மதுரை ரத்தன புதுக்கள் வேலை மாறாது சொல்லிவிடாது ஐயா மதுரை ரத்தன புதுக்கள் வேலை மாறாது சொல்லிவிடாது அவத்தாலிதவரே பீ முதல் மகிழம்புவா தங்கத்தாலே அப்படி அலங்காரம் செய்தல்லோ மகிழம்பு பெண்ணவளோ வெளுத்த வெள்ள தோளில் போட்ட அந்த பெட்டி கையில் எடுத்து அழகி நடை நடந்த ஆசார கைகள் வீசி அண்ண நடை நடந்த ஆசார கைகள் வீசி சின்ன நடை நடந்த சிங்கார கைகள் வீசி
வெள்ளாளர் வீதிக்கு வெளுத்த வெள்ள கொடுக்க வாரா வெளுத்த அவன் விரத சாதம் வாங்க வாரோ வெள்ளாளர் வீதியிலே வெளுத்த வெள்ளை கொடுக்கணும் விரத சாதம் வாங்க வேணும் என்று ஓட்டமும் பெருநடையுமாக வருகிறாள் மகிழம்பூவா ஆடு கண்ட விலகிடுவா அடுத்தாரோடு பேச மாட்டா மாடு கண்ட விலகிடுவா மற்றாரோடு பேச மாட்டா பேசவே மாட்டா அப்பேற்பட்ட மகிழம்பூவானவா ஆமம்மா வெளுத்த வெள்ளைய தோளில் போட்டா அன்னப்பெட்டி கையில் எடுத்தா ஆமையா வெள்ளாளர் வீதியிலே வந்து வெள்ளாளர் பெண்களை அழைத்தா ஆமா அம்மா நாச்சியாரே சோறு போடுங்க ஆமா வெள்ளாளர் பெண்கள் பார்த்தார்கள் என்ன இன்னைக்கு சவுண்ட் வேற மாதிரி கேட்க வேற மாதிரி இருக்க எட்டி பார்க்கும் பொழுது மகிழம்பூவை கண்டு மகிழம்பூ என்ன என்ன நீ வந்திருக்க உங்க அத்தை எங்க எங்க அத்தை வீட்டுல இருக்காவோ உங்க அத்தையெல்லாம் எப்படி குணம் அவ நல்ல குணம் தங்கம் எங்க அத்தை எங்க அம்மா இல்லாத குறைகளை தீர்ப்பார்கள் ஆமா என் தாய்க்கு மேலாக எங்க மாமா என் தந்தைக்கு மேலாக எங்க அப்பாவுக்கும் மேலாக அடேங்கப்பா ஆமா உன் கணவன் எப்படி அவரா அவர் குணத்தை இன்னைக்கு தான் பார்க்கணும் இன்னைக்கு தான் பார்க்க போறோம் ஆமா நீ வந்திருக்கிறிய உங்க அத்தை எங்க எங்க அத்தை வீட்டுல இருக்காவோ நானும் என் கணவனும் தனி குடித்தனம் வந்து விட்டோம் ஆமா அதனால இன்று முதல் இந்த வெள்ளாளர் வீட்டு வீதியிலே உள்ள செலவை எல்லாம் இனி நான் தான் செய்ய போறேன் என் கணவன் செலவு செய்ய போயிருக்காரு சோறு போடுங்க ஆமா ஏ மகிழம்பூ என்ன இரு என்னய்யா நைனா இன்னும் யாரும் வீட்டுல சாப்பிடலம்மா சாப்பிடல ஆத்துக்கு குளிக்க போயிருக்காங்க ஆமா அவங்க வந்ததுக்கு அப்புறமா பிள்ளையோட பிள்ளையா நீ இருந்து சாப்பிட்டு போயே ஆமா அடியே என்ன அது வரைக்கும் நீ சும்மா வெறும் வயிற்றுலயா இருப்ப எப்ப சாப்பிட்டாலோ ஆமா என்று சோள தோசையும் எள்ளு பொடியும் கொடுத்தார்கள் சோள தோசையும் எள்ளு பொடியும் கொடுத்தார்கள் ஆமா அந்த காலத்துல தோசைக்கு போட்டாங்கன்னா கார்த்திகை கடைசி கோயில் கூட ஒரு பொங்கலுக்கு தான் தோசை போடுவாங்க ஆமா 7 சோள தோசை 4 சோளத்துக்கு 7 சோள தோசை ஆமா சொல்லு பாப்போம் 4 சோளத்துக்கு 7 சோள தோசை 500 ரூபா கூடுதல் தரேன் சொல்லு 4 சோளத்துக்கு 7 சோள தோசை துட்டுனா வந்துருதுன்னு ஆமா சோள தோசையும் எள்ளு பொடியும் கொடுத்தா பாருங்க ஆமா பார்த்தால் மகிழம்பூவா ஆமா பிள்ளை வாழ் விட்டு சாப்பாடுனா சாப்பாடுதான் சோள தோசை எள்ளு பொடி இந்த டேஸ்ட்ல இருந்தா வெள்ளாளர் விட்டு சாப்பாடு எப்படி இருக்கும் அப்பா கண்டிப்பா இன்னைக்கு நம்ம கணவனுக்கு சாப்பாடு வேங்காம போக கூடாது கூடவே கூடாது என்று மகிழம்பூவா அமர்ந்திருந்தா ஆமா அன்று 2 வீட்டுல சாப்பாடு வேங்கினா பெண்கள் கூடி விட்டார்கள் ஆமையா பொம்பளைய சூழ்ந்து இருந்து பேசிட்டாங்கன்னா சோறு அடுப்புல பத்தி பிடிச்சாலும் பார்க்க மாட்டா ஆமா ஆமா புரணி பேச ஆரம்பிச்சுட்டானா விடிய புரணி எல்லாம் இப்ப நிறைய ஊர்ல நின்னு போச்சு அப்படியா புரணி எல்லாம் யாரும் பேச போறது இல்ல இந்த சேலை எங்க எடுத்த ஆமா இந்த நகை எங்க எடுத்த வீட்டுக்காரு வேலைக்கு போயிட்டு கையில ரூபா கொடுப்பாரா தெரியாம வட்டி கிட்டிக்கு விட்டுருக்கியா இது என்னது புரணி இல்லையோ இது பேரு புரணி இல்லையோ இது புரணி இல்லையா அவட தானே கேட்காங்க அப்படியா உன்னைய பத்தி நான் பேசினா தான் புரணி அதனாலே அம்மா மகிழம்பூவா மகிழம்பூ மாமியா நலங்களை விசாரிக்க மணி என்னாச்சு மணி கரெக்டா 4-5 மணி ஆச்சு ஆமா கோட்டை மழை கொடுமையில வச்சு அரைக்குது அப்பா மழைய பாத்தியா பல மழை விட்டா பேச்சு விட மாட்டுக்கு பேச்சு விட்டா மழை விட மாட்டுக்கு மணிய பார்த்தா 5-6 ஆச்சு அம்மான்னு ஆச்சியாரே 2 வீட்டுல சாப்பாடு வேங்கனே இது போதும் ஆமா நான் நாளைக்கு வாரேன் என் கணவன் என்ன சொல்லுவாரோ ஆமையா பேசுவாரோ அடிப்பாரோ அகமானமா பேசுவாரோ ஓடி வாராளே ஓட்டமும் பெருநடையோ ஓடி வார மகிழம்பூவா அண்ணம் கொண்டு அவ ஓட்டமும் பெருநடையோ ஓடி
வார மகிழம் போவா போர் போர் அவ வாடி வாரா மகிழம் போவா அவள ஆடு கொண்ட விலகிடுவா அடுத்தாரோடு பேச மாட்டா மாடு கண்ட விலகிடுவா மற்றாரோடு பேச மாட்டா அரண்மனைக்கு வாராளே ஆளன காணலைய ஐயோ நம்ம கணவன் இன்னும் வரலையா நம்ம கணவன் இன்னும் வரலையா ஆத்துலதான் செலவு செய்து கொண்டிருக்கிறாரா ஆமா என்று மகிழம்புவா ஆத்து துறைக்கு வருகிறார் இது வேண்டும் என்றென்றைக்கும் உயர வேண்டும் வாழ வேண்டும் வளர வேண்டும் அவர்கள் 1 10 100 கோடி உயர வேணும் ஆதி கைலை போல செய்யும் தொழில்கள் எல்லாம் விருத்தியாகி மனைவியோடு நல்ல மக்களோடும் மங்கள வாழ்வா வாழ வேண்டும் ஆள் போல இளைதலுக்கு அருகுதி போர்கள் ஊன்றி கருப்பசாமியுட கருணையால ஐயா கருணையால கல்யாண வாழ வேண்டும் ஏ கருணையால அப்படி மகிழம்பூவா அரண்மனைக்கு வந்தா ஆளனை காங்கல ஆமா ஐயோ பாவி மனுஷா இன்னும் ஆத்துலதான் நிக்காரா பகல் 30 நாளிகையும் பட்டினியா இருந்திருப்பாரு ஆமா ஆளனுக்கு அன்னம் கொண்டு வருகிறாள் மகிழம்பூவா ஆமையா ஆத்தங்கரை பக்கத்தில அருமமாக ஓடி வந்து ஆளனை அழைப்பாளோ அங்க ருதகமுத்து ஆமா கல்லுல ஒரு துணி அடிப்பாரோ கரையில வந்து பாப்பானோ பசி சிறுகுடல பெருகுடல் புடுங்குது திங்கி சாப்பிடல ஆமா அப்படி பட்டினியா இருந்து பகல் முழுக்கும் செலவு செய்து கொண்டிருக்கிறார் பக்கத்து வீட்டுல சொக்காரங்க சாப்பிட கூப்பிடுறாங்களே போனான் ஐயா அவன் ரோசம் இல்ல ரோச ஒரு பக்கம் இருந்தாலும் அடுத்த வீட்டு தண்ணியை ஐயா அருந்த மாட்டாரு அப்ப ஏற்பட்ட ஜெகமுத்தான் அவரை அத்தானோ அத்தான் என்று 5 சத்தம் போட்டா அதைய சத்தம் காதில் கேட்டு பெண்ணவளை ஜெகமுத்து சொல்லுதானே ஓடி அடி பாதவத்தி சண்டாளி என்ன சொல்ல இதுவரைக்கும் எங்க போன காலம் போனவா வேலை என்ன இதுவரைக்கும் காலையில போன வேலை காலை நேரம் ஆனதென்ன அதிகாலையில் போன வேலை அதிக நேரம் ஆனதென்ன பாதவத்தி சண்டாளி வயிறு பசிக்குதடி சோறு வாங்க போன வேலை சோழி என்ன இதுவரைக்கும் அண்ணா வாங்க போன வேலை அதிக நேரம் ஆனதென்ன கஞ்சி வாங்க போன வேலை கஞ்சி வாங்க வேலை உனக்கு கால நேரம் ஆனதென்ன ராத்தா கால நேரம் ஆனதென்ன அடி பாதவதி சண்டாளி மகிழம்பூவா என்ன 12 மணிக்கு சோறு கொண்டு வரமுன்னு போனிய மணி என்ன ஆச்சு நாலாவது சண்டாளி பாதவதி அலங்காரம் இன்னைக்கு சரியில்லையே அலங்காரமே சரியில்லையா நீ கஞ்சி வாங்க போகலடி காதலன பார்த்திருக்க அண்ணா வாங்க போகலடி அடுத்தவனை பார்த்திருக்க விரதம் வாங்க போகலடி வேற ஒருவனை பார்த்திருக்க சோறு வாங்க போகலடி சோறு வாங்க போகலடி சொந்தக்காரன சொந்தக்காரன பார்த்திருக்க பாதவதி சண்டாளி
நடையும் உடையும் அலங்காரமும் சிங்காரமும் ஆமா உன்னைய பார்த்தா நீ சோறு வாங்க போனவ மாதிரி தெரியலையே உன் சொந்தக்காரனை பார்த்திருக்க ஆமா அண்ணா வாங்க போகல நீ அடுத்தவனை பார்த்திருக்க விரதம் வாங்க போகலடி நீ வேற ஒருவனை பார்த்திருக்க ஆமாம்மா ஏ சண்டாளா என்ன உன் சொக்காரம் நம்மளையே பார்க்கானே கொண்டவன் தூத்துனா கோடிச்சனமும் தூத்துமே ஆமா வாயில புழுக்கவா என்ன இப்படி அவமானமா பேசுதியே அத்தா என்ன உங்க மேல சத்தியமா சாப்பாடு தான் வாங்க போனேன் ஆமா போற இடத்துல 5-6 பெண்கள் என் முன்னால பேசிக்கிட்டு இருந்தாங்க பேசுனா மழை பிடிச்சு அரையுது ஆமா மழை விட்டா பேச்சு விட மாட்டேக்கு பேச்சு விட்டா மழை விட மாட்டேக்கு ஆமா நான் இறக்கப்பட்டு உங்களுக்கு சாப்பாடு கொண்டு வந்த என்ன இப்படி இழிவா பேசுதீங்களா இந்த வார்த்தையை கேட்டு நான் இருக்கணுமா ஆமாம்மா உங்க வாய பன்னீரால கொப்பளிங்க பன்னீரை ஊத்தி கொப்பளிங்க நல்ல பிள்ளைக்கு அர்த்தம் சொல்லாம பிரேம ஓடிடணும் ஆமா அப்படி மகிழம்பு பெண்ணானவா ஆமையா எங்கனவா ராஜமன்னா ரஜகிலிய எந்த வார்த்தை சொன்னாலும் இந்த வார்த்தை சொல்லாதீங்க உங்க மேல சத்தியமா உங்க மேல சத்தியமா அண்ணவங்க போனேன் ஐயா ஒருவரையும் பார்க்கலையே கஞ்சி வாங்க போனேன் ஐயா கணவனை பார்க்கலையே வாங்க போனேன் ஐயா வேற ஒருவனை பார்க்கலையே அண்ணவங்க போனேன் ஐயா நான் அடுத்தவனை பார்க்கலையே நான் இருந்தா இழப்பமையோ இறந்தாலும் குற்றமில்லை வாழ்ந்தா இழப்பமையா மாண்டாலும் குற்றமில்லை நாம் ஆண்டிடணும் அடைஞ்சிடணும் மரணமாகி போயிடணும் செத்திடணும் அடைந்திடணும் செவரோகன் சேர்ந்து ஐயா சோழோ என் சாமி மன்னவர எஜமான ரஜகிலியா யாருடைய சோதனை ஐயோ எனக்கு யமனுடைய தீவினை ஐயோ ஐய காலத்தோட விதிப்பயனோ இது கடவுளோட சோதனை ஐயோ ஊழிய விதிப்பயனோ உடையவன் சோதனை ஐயோ முகலம்பு பெண்ணவளோ முத்த கண்ணீரைத்தான் முகங்களெல்லாம் சுவரவிட்டா ஆறாக கண்ணீரைத்தான் அங்கமெல்லாம் வடிப்பாளோ அவளம் போலே கண்ணீரைத்தான் அவ பக்கமெல்லாம் சுவரவிட்டா வடிப்பா